வந்துட்டு போனே லேக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? லவ் கான்செப்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் லவ் நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி லவ் சொல்லும்போது லவ்வர்ஸ் அதிகமா வந்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸா இந்த படத்துக்கு நிறைய கூட்டம். ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்ததே சரி ஓகே எனக்கு ஏதாவது வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த மூவி தமிழ் டப்பில் தான் ஆக்சுவலி மலையாளம் தான் கொஞ்சம் யோசிச்சுருக்கோம். தமிழ்லன்னா ஓகே பார்க்கலாம் ஓகே ஒர்த்து தான் பார்க்கலாம். இப்போ பிரேமலு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மலையாளத்தை தடவி எடுத்த கூடிய ஒரு படம் இது. மலையாளத்தில் 100 கோடி வசூல் செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படின்னு தெரில, சும்மா பப்ளிசிட்டிக்காக சொல்கிறாங்களா இல்லை உண்மையாகவே பண்ணியிருக்கான்னு தெரில. ஆனால் தமிழில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஓரளவுக்கு இது கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாவோ இது வந்து ஒரு ஜாலியான ஒரு பேரண்ட்ஸ் இருக்கவங்க போய் பார்க்கலாம். ஆனால் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே வந்து கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கவங்க அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்க முடியாது. ஆக மொத்தத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் தான் இது. ஸோ ஹீரோனுக்கான ஃபீலிங்ஸ் எப்படி ஒவ்வொருத்தங்களுக்குள்ளே எப்படி மாறுது, ஒவ்வொரு சீனில் என்ன மாதிரிலாம் அந்த ஃபீலிங்ஸ் வருது, அதே மாதிரி ஹீரோக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வருதுங்கிறத ரொம்பவே நல்லா அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. லவ் சீன்ஸு, காமெடி சீன்ஸு, எமோஷ்னல் சீன்ஸு எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ். ஆமாம். ஸோ இது உங்களுக்கு எது பிடிச்சது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக லவ்வா? ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு சொல்லப்போனால். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து கூட எப்படி இருக்காங்க, சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்றதும் புரியுது. லவ்வும் நமக்கு பார்த்தாலே லவ் மூவி தான். ஸோ ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக தான் கனெக்ட் ஆச்சு, லவ்வும் ஃப்ரெண்ட்ஷிப்பும். இந்த டப் பண்ணதால சில சேஞ்சஸ். ஸோ உங்களுக்கு இப்போ மலையாளமும் தெரியும் தமிழும் தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எதுல பெட்டரா இருந்துச்சு, மலையாளத்துலேயே தமிழ்லையா? நான் பார்க்கல, தமிழ்ல தான் வந்து பார்த்தேன். தமிழ் தான் பார்த்தீங்க. இப்போ தமிழில் நல்லா இருக்கா? அப்புறம் இன்னும் மலையாளம் அதில் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. சிரிச்சிங்களா நிறைய? ஆக்சுவலி காமெடி நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு? எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. ஸோ எந்த படத்துல இருக்க எந்த விஷயம் கரெக்ட்? காமெடி. காமெடிக்காக பார்த்தேன். ஆல்ரெடி நிறைய லவ் படம் இருக்கு. இப்போ இந்த படத்துல நான் புதுசாக கொண்டு வந்தேன். அப்படியே கான்செப்ட்ஸ் அதே மாதிரி தான் வருது. இல்லை இது முழுக்க லவ் பற்றியா சொல்லியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றிலாம் இது எதுவுமே வரல. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி செக்டார்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு டீம் இருக்கும், டீமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதான் டீம் லீடர் இருப்பார். அவர் வந்து ஃப்ரெஷராக வர பொண்ணுங்களுக்கு வந்து ரூட் விடுவார். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதில் வந்து பொண்ணுங்க வந்து விழுறாங்க. ஏன்னா இப்போ பொண்ணுங்க மெல்டாட்டி எப்படி இருக்குன்னா நம்மளோட ஏஜ் அதிகமாக இருக்கணும், நல்லா செட்டில் ஆகிருக்கணும், கொஞ்சம் வசதியாக இருக்கணும். அப்படி இருக்க ஒரு பையனா ஓகே அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வேலையும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அவருக்கு வந்து இந்த பொண்ணு மடங்குச்சா இல்லையா அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேயாக தான் தோணுது. ஆனால் தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு இது பிடிக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். படம் வந்து விறுவிறுப்பாக போகுதுங்க, எங்கேயுமே போர் அடிக்கல. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து ஒரு டார்க் ஹியூமர் போகுது. அது உண்மையிலேயே நிறைய இடத்துல சிரிக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் எங்கேயுமே நம்மளுக்கு படத்தில் லேக் தெரியல. படம் நல்லாவே கனெக்ட் ஆகுதுங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்து நம்ம அந்த கேரக்டர் கிட்ட போயிடுறோம். அவங்க எப்படி அந்த லவ் ஃபீல் பண்ணுறாங்க, அது நம்மளே வந்து அந்த ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போயிடுது. ஒரு காலேஜ் முடிக்கிற ஒரு ஸ்டேஜு. ஸோ நல்லா காலேஜ் முடித்த ஒரு ஸ்டேஜ்னு சொல்கிறேன். காலேஜ் முடித்து வேலைக்கு போகிறாங்கல்ல, இனிஷியலாக வேலைக்கு போகிற ஸ்டேஜு. அது உண்மையிலே நல்லா காமிச்சிருக்காங்க. அந்த லவ் சீக்வன்ஸ் எல்லாமே அந்த டைமில் மைண்ட் எப்படியெல்லாம் வேலை செய்யும், மைண்ட் எப்படியெல்லாம் குழப்பத்தில் வந்து அங்கங்கே தாவும், அதெல்லாமே ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். தமிழ் படம் பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு. மலையாள படம் சாயல் எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. மெல்லிய ஒரு லவ்ன்றது ஒரு கம்பல் பண்ணிலாம் வர்றதில்லை, இயல்பாக வர்றது தான் லவ்ன்றதை நிறையா படம் சொல்லிட்டாங்க. அதே தான் இது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, போகிறதே தெரியல. படம் பார்த்த ஃபீல் வந்து ரொம்ப இடையில ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு படம். படம் நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்க நடிச்சதுலாம் அப்படியே நடிப்பாக இருக்கா இல்லை ரியலாக? இல்லை, அவங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. அதுவும் ஹீரோலாம் நான் ஒரு சீனை நானே அழுதுட்டேன் அந்த எமோஷனல் சீனில். அந்த அளவுக்கு தான் நடிச்சிருக்காங்க. சூப்பராக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாக இருக்குன்றாங்க. ஆமாம், ஃபுல்லாக காமெடி தான். சும்மா ஒரு நடுவில் அந்த ½ hour பேக், லாஸ்ட் ½ hour பேக் மட்டும் கொஞ்சம் எமோஷனல் சீன் இருக்குது. அதுவுமே நமக்கு கனெக்ட் ஆகும். இப்போ வர தமிழ் படங்களை விட இப்போ மலையாள படங்கள் தான். ஆமாம். ஸோ இந்த மாதிரி படங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரணும். இந்த மாதிரி தான் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற அந்த டேஸ்ட்டு அங்கே மலையாளம் டைரக்டர்ஸ்க்கு தெரியுது. ஸோ அதனால தான் நமக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஓவரால் நல்லா இருக்குது. பாட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு வந்துச்சு, அது ஓரளவுக்கு ஓகே தான். செகண்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹைதராபாத் சிட்டி ஃபுல்லாக அவங்க சுற்றிட்டு இருக்க மாதிரி ஒரு சாங்கு. அது கதை ஃபுல்லாக
அதை கதைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. காமெடி சீன்ஸில் ஓகே, தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. மலையாளத்தை நேரடியாக பார்க்கும்போது தான் தெரியும் அதில் காமெடி சீன்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு. நம்ம டப்பிங்கில் வந்து கொஞ்சம் டபுள் மீனிங்கில் பண்ணியிருக்கனால அது கொஞ்சம் நம்மளுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்குது. மலையாள சினிமா தமிழில் ஓடுறதை தாண்டி மலையாளம் வந்து ஜென்ரலாக வந்து கதைக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுப்பாங்க, ரியலிட்டிசமுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த கதைக்கு வந்து நல்ல ரியலிஸ்டிக்காக இருக்குது, நம்ப தன்மையாக இருக்குது. ஸோ அது வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இது மலையாள சினிமா இல்லை, நீங்கள் ஒரு தமிழ் டேரக்டரும் இதே மாதிரி ஒரு நம்புகிற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதிகம் ரசிப்பாங்க. 10க்கு 6 கொடுக்கலாம் ஜி, அவ்வளோதான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெருசாக சப்ஜெக்ட் ஓரியன்டாக எதுவும் இல்லை, ஒரு சின்ன ஸ்டோரியை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க.